السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا قال الله تعالى في القرآن العظيم وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت ليتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் கொள்கையாக எடுத்துக்கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நம்மோர்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நிலவட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மா நாளிலே புனிதமான ஒரு இடத்திலே, புனிதமான ஒரு நேரத்திலே, புனிதம் தரக்கூடிய நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த அமர்வை நாளை சொர்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமரக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையை குறித்தும் மறுமையிலே நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வுகளை குறித்தும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அருமை தோழர்களுக்கு அவ்வப்போது தெளிவுபடுத்தி கொண்டும் நினைவுபடுத்தி கொண்டும் இருந்து கொண்டே இருந்தார்கள். மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, மறுமையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, மறுமையில் ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைக்கும் பாக்கியம் என்ன, மறுமையில் ஒரு கெட்டவனுக்கு கிடைக்கும் துர்பாக்கியம் என்ன, மறுமையில் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை குறித்து அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதே போன்று நிறைய கேள்விகளை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய கேள்விகளை கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்பது மறுமையின் சிந்தனை இல்லாமல், வணக்க வழிபாடுகளும் இல்லாமல், நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இபாதத்தை கொண்டு மட்டுமே, வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டுமே யாரும் சொர்க்கத்திற்கு நுழைந்து விட முடியாது. மாறாக நல்ல குணங்களை கொண்டும் நல்ல நடைமுறைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டுமே ஒரு மனிதன் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளுக்கு செல்வான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நல்ல பண்புகள் என்பது நம் மத்தியில் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அருமை தோழர்களே, ஏழை என்று சொன்னால் யார்? ஒரு ஏழை என்று சொன்னால் யார்? சஹாபாக்கள் பதிலளித்தார்கள், யா ரசூலல்லாஹ்,
யாருக்கு உடுத்துவதற்கு உடை இல்லையோ, உண்பதற்கு உணவு இல்லையோ, அடுத்த என்ன செய்ய போறோம் என்று தெரியாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் ஏழை என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இவ்வுலகில் உள்ள ஏழையை கேட்கவில்லை, மறு உலகில் உண்மையான ஏழை என்றால் யார் என்று கேட்டேன் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமையில ஏழை யாருங்கிறது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும் நாயகமே, மறுமையினுடைய ஏழை யாருன்னு எங்களுக்கு என்ன செய்யல தெரியல நாயகமே சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு நிகழ்வை கொண்டு சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இன்றைக்கு நாம் நம் வாழ்க்கையில் இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம் வாழ்க்கையோடு இதை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம் வாழ்க்கை இப்படிதானே இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் தான் சுமந்து கொண்டு வர முடியாத அளவிற்கான நன்மைகளை சுமப்பான். அவனால் சுமக்க இயலாத அளவிற்கான நன்மைகளின் பொதிகளை அவன் சுமந்து கொண்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு வருவான். அப்படி வரும் பொழுது அவனின் நன்மையை பார்த்து அல்லாஹ் பிரமித்து அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொண்டு தீர்ப்பெழுதுவான். அந்த மனிதன் சொர்க்கம் செல்வான். அவன் சொர்க்கத்திற்கு அருகில் செல்லும் பொழுது, சொர்க்கத்தின் வாசலை அவன் அடையும் பொழுது அவனை ஒரு மனிதன் தடுப்பான். இவனை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பாதீர்கள், இவனுக்கும் எனக்கும் ஒரு சிறிய சண்டை இருக்கிறது, அதை அல்லாஹ்விடத்தில் தீர்வு கேட்டுவிட்டு தான் இவனை நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு மனிதனை, அந்த சொர்க்கவாசியை ஒரு மனிதன் தடுப்பான். உடனே மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாசியையும் தடுத்த அந்த மனிதரையும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வருவார்கள். அல்லாஹ் கேட்பார், ஏனப்பா அவரை நீ சொர்க்கம் செல்ல விடாமல் தடுக்கின்றாய்? அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், இவன் உலகத்தில் என்னுடைய சகோதரனாக இருந்தான், உலகத்தில் என் கூட பிறந்த சகோதரனாக இருந்தாயா அல்லாஹ், இவனிடத்தில் நான் முடியலைன்னு சொல்லி கடன் கேட்டேன், நல்ல செல்வ செழிப்போடு இருந்தான், ஊரில் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருந்தான், ரொம்ப கண்ணியமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாயா அல்லாஹ், நானோ ஒன்றுமே இல்லாத ஏழையாக பொழப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் வாடி வதங்கி அவன்கிட்ட போய் கடன் தான் கேட்டேன், எனக்கு கடன் தரலை, அவன் கடன் தராமல் போனது மாத்திரமல்லாமல் என்னை ரொம்ப உதாசீனப்படுத்தினான், என்னை ரொம்ப கேவலப்படுத்தினா, என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாயா அல்லாஹ், உலகத்தில் நான் பொறுத்துக்கிட்டேன், அவனை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியல, சரி நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் சொல்லி நான் பொறுத்துக்கிட்டேன், அதுக்கு இந்த மறுமையில் நான் பழி தீர்க்க ஆசைப்படுறேன். சுப்ஹானல்லாஹ், மறுமையில் பழி தீர்க்க நான் ஆசைப்படுறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பா, இந்த மறுமையில் பணம் காசுலாம் எதுவும் கிடையாதப்பா, அப்படியே உனக்கு இருந்தாலும் கூட நான் தந்தாலும் கூட அந்த பணம் காசை வச்சு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாத. அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், எனக்கு பணமோ காசோ அதோ இதோ எதுவுமே வேணாம் யா அல்லாஹ், நான் நன்மை ரொம்ப கம்மியாக வச்சிருக்கேன், என் சகோதரன் நிறைய நன்மை வச்சிருக்கான், அவனிடத்தில் இருந்து எனக்கு கொஞ்சம் நன்மையை நீ வாங்கித்தா, கொஞ்சம் நன்மையை வாங்கித்தா. அல்லாஹ் பார்ப்பான், கேட்கக்கூடிய ஆள் கரெக்டான ஆளாக இருக்கிறாரு, உலகத்தில் அநியாயம் செய்யப்பட்டவராக இருக்கிறாரு, இந்த மறுமையில் நஷ்டஈடு கேட்கிறாரு, அல்லாஹ் கொடுப்பான். இருந்த போதிலும் அந்த நன்மையை சம்பாதித்தவர்கிட்ட நிறைய நன்மை இருக்கு இல்லையா, அல்லாஹ் மீண்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். மீண்டும் ஒரு ஆள் தடுப்பார், அல்லாஹ்வுடைய அரிசுக்கு வரப்படும், மீண்டும் கேள்வி கணக்கு, மீண்டும் நன்மைகள் கொடுக்கப்படும், நன்மைகள் வாங்கப்படும், நன்மைகள் வாங்கி 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 உலகத்தில் யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அழிச்சாட்டியங்கள் செஞ்சு யாரெல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி யாரையெல்லாம் இவர் பகைச்சு வாழ்ந்தாரோ அவங்க எல்லாருமே நாளைக்கு மறுமையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவர்களுடைய பாவ அந்த நன்மையை சம்பாதித்தவன் மீது திணிப்பார்கள். நன்மையை சுமந்து வந்தவன் இறுதியில் பாவத்தை சுமந்து நரகம் செல்வான். அவன்தான் உண்மையான ஒரு ஏழை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் அளித்தார்களே. கணித்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம், நல்ல முறையில் தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், தஸ்பீமணியை எடுத்து உருட்டுகின்றோம், குர்ஆனை எடுத்து ஓத தெரியவில்லை என்றாலும் பார்க்கின்றோம், கண்ணிலே முத்தமிடுகின்றோம், தலையில் வைத்துக் கொள்கின்றோம்.
எல்லாம் செய்கின்றோம். ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல பண்புகளோடும் நல்ல குணத்தோடும் இஹ்லாஸான முறையிலே நடந்து கொள்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. அப்போ நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் இப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமது வணக்க வழிபாடுகளின் நன்மைகள் நாளை மறுமை நாளிலே பறிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஒன்று நல்ல இபாதத் இருக்கணும், அல்லது நல்ல பண்புகள் இருக்கணும். ரெண்டுமே இருக்கிறது கட்டாயம், வாஜிப். ரெண்டுமே இருக்கணும், இபாதத்தும் இருக்கணும், நல்ல பண்புகளும் என்ன செய்யணும், இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ரெண்டுல ஏதாவது ஒன்று என்ன செய்யணும், நல்ல முறையில் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய நிலைமை என்ன? சரி, நான் தலைப்புக்குள்ளே வரேன். இந்த வாரம் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழலை பெறக்கூடிய மனிதர்கள் யார்? யாருக்கு அல்லாஹ்வுடைய அரிஷினுடைய நிழல் கிடைக்கும்? யாரை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த மனிதர்கள் அரிஷின் நிழலுக்கு கீழ் இருப்பார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் குறித்து சொன்னார்கள் என்பதுதான் இன்ற வாரத்தினுடைய தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த தன்மைகள் நம்மள்கிட்ட இருக்கா? இப்போ சொல்ல போகிற தன்மைகள் நம்மள்கிட்ட இருக்குதான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். இல்லை அப்படின்னா இனிமே வர வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையை குறித்து சஹாபாக்களுக்கு நிறைய விஷயங்களை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், நாளை மறுமை நாள் என்பது மனிதர்களுடைய கற்பனைக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். அதை யாரும் இவ்வளவுதான் மறுமை, இப்படிதான் இருக்கும், இவ்வளவுதான், அப்படிதான், இப்படிதான்ட்டு தங்களுடைய கற்பனைக்குள்ள அடக்கி கொண்டு வர முடியாது. அல்லது மறுமையினுடைய தண்டனை இவ்வளவுதான், மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இவ்வளவுதான் சொல்லி அந்த நிகழ்வுகளுக்கோ அந்த தண்டனைகளுக்கோ ஒரு வரமுறையை ஒரு வட்டமிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. மனிதனுடைய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உலகம்தான் மறுமை உலகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நாளை மறுமை நாள் என்பது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த மறுமை நாளிலே சூரியன் மனிதனுடைய தலைக்கு பக்கத்தில் அருகாமையில் வந்து நிற்கும். அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக மனிதர்களுடைய உடம்பில் இருந்து வேர்வை துளிகள் வடிய ஆரம்பித்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வேர்வையிலே நீந்தி கொண்டு குளித்து கொண்டிருப்பான். அவனின் வேர்வை தண்ணி அவனுடைய கழுத்து வரையிலும் நிரம்பிவிடும். அந்த அளவிற்கு சூரியன் பக்கத்தில் வந்து நிற்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த வெப்பமான அந்த நேரத்திலே, கடுமையான சூடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, வேர்வைகள் வரக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் அரிஷின் நிழலை அல்லாஹ் 7 தன்மைகள் கொண்ட மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த 7 பண்புகள் நம்மள்ட்ட என்ன செய்யணும், வரணும். அந்த 7 பண்புகள் நம்மள்ட்ட இருந்ததுன்னா நமக்கும் அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழல் என்ன செய்யும், கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், நாளை மறுமை நாள் என்பது எந்த நிழலுமே இருக்காது அல்லாஹ்வின் அரிஷின் நிழலை தவிர. அந்த அரிஷின் நிழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதில் முதல் மனிதரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாமுன் ஆதிலுன். அரிஷின் நிழலை பெறக்கூடிய முதல் மனிதர் இமாமுன் ஆதிலுன், நீதமான ஒரு அரசன், நீதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர், நீதமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர், நீதமாக நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அரிஷினுடைய நிழலை கொடுப்பான். முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம், முஹத்திஸீன்கள் இதற்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசரை சொன்னதினால் அரசர் மட்டும்தான் நீதமாக இருக்கணும்னு இல்லை, உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் நீதமாக யார் நடந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் அரிஷினுடைய நிழலை கொடுப்பான். ஒரு பள்ளியுடைய இமாமா இருக்காரா, நீதமாக நடக்கணும். ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்காரா, நீதமாக நடக்கணும். ஒரு குடும்ப தலைவராக இருக்காரா, நீதமாக நடக்கணும். பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்காரா, 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்கணும். நண்பர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கணும். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நீதமாக நடக்கணும். நீதமாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் அரிஷ் நிழல் என்பது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இன்னைக்கு நீதம்ங்கிற அந்த ஒரு தன்மை, அந்த உயரிய பண்பு
அந்த உயரிய நற்குணம் நம்மள்கிட்ட இன்னைக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம்? நம்ம பணம் இருக்கிறவங்க, பதவி படைச்சவங்க ஒரு தப்பு செஞ்சிட்டா அந்த தப்பு சிரிச்சுக்கிட்டே கேட்போம், அப்படியா, இப்படி ஆயிடுச்சோ, இப்படி செஞ்சிட்டீங்களோ. சே, இதே ஒரு பணம் இல்லாதவன், ஒன்றுமே இல்லாத சாதாரண ஒரு மனிதனை ஒரு தவறு செஞ்சிட்டா அவன் வாயில என்னென்ன வார்த்தைகள் வருதோ அனைத்தை கொண்டும் அவனை வசைப்பாடி திட்டி தீர்த்து கேவலப்படுத்தி அனுப்பிடுவோம். நடந்துக்கிறோமா? நம்ம நீதமாக நடக்கிறோமா? நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட நீதம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்கிறோமா? 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னால் 2 பிள்ளைக்கும் கரெக்டாக ஈக்குவலாக நீதமாக நடக்கிறோமா? தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் நீதமாக நடக்கிறோமா? 4 நண்பர்கள் இருந்தான்னு சொன்னால் 4 நண்பன்ட்டையும் ஒரே மாதிரி நீதமாக நடக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணுமே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த நீதமே இல்லை. ஒரு ஆளை ஒரு மாதிரி பார்ப்போம், இன்னொரு ஆளை இன்னொரு மாதிரி பார்ப்போம். காசு இருந்தால் ஒரு மாதிரி பழகுவோம், காசு இல்லாத ஆள்கிட்ட ஒரு மாதிரி பழகுவோம். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நம்மள்கிட்ட நீதத்தை நம்ம பார்க்க முடியல. சின்ன பிள்ளைங்க விஷயத்தில் கூட இருக்கக்கூடிய பெரியவங்க நீதமாக நடந்துக்கிறது இல்லை. இன்னைக்கு பாருங்கள், நிறைய பள்ளிவாசல்களில் இது நடக்குது. நிறைய பள்ளிவாசல்கள், நம்ம ஊருன்னு மட்டும் நான் சொல்லலை, எல்லா ஊர்கள்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்க தொலை வராங்க பாருங்கள் பள்ளிவாசலுக்கு. சின்ன பிள்ளைங்க பள்ளிவாசலுக்கு தொலை வராங்க இல்லையா? இதில் ஒன்றுமே இல்லாத ஒரு அப்பாவியான ஒரு பையன் வந்துட்டான்னு வைங்களேன். ஒரு அப்பாவியான ஒரு பையன் வந்து பைப்பை திறந்து என்ன செய்கிறான்? ஒழு செய்கிறான். அப்படி ஒழு செய்யும் போது பைப்பு கொஞ்சம் நல்லா திறந்துட்டான், நிறைய தண்ணி போயிருச்சு. அப்படியே என்ன செஞ்சான்? பள்ளியாசக்குள்ளே வந்து அங்கேயும் இங்கேயுமா நிற்கிறான், விளையாடுறான், தக்பீர் கட்டினதோடு ஓடுறான் ஒரு சின்ன பையன். தொழுகை முடிஞ்சிட்டு, ஒன்னெல்லாம் யாரில் இங்கே வர சொன்னா? நீ எவ்வளோ தண்ணியை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்க, எல்லாரோடைய தொழுகை நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிற, உங்கள் வீட்டிலலாம் ஒன்று யாரில் வர சொன்னா, ஒன்று அசர்த்தா வர சொன்னார், அப்படியா இப்படியான்ட்டு அந்த பையலை கேட்காத கேள்விகள் கேட்டு இனிமேல் அவன் பள்ளியாச பக்கமே வராத அளவுக்கு என்ன செஞ்சிருவோம்? பேசி அனுப்பிடுறோம். இதே துட்டு உள்ள ஒரு ஆள், கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கிற ஒரு ஆள், அவன் பேரப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து சப்பில் வரிசையில் நிப்பாட்டுறாரு. அவர் நிப்பாட்டிட்டு தொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அதே மாதிரி என்ன செய்கிறான்? ஓடுறான், விளையாடுறான். அஜர்த்துடைய சல்லாவுக்கு மட்டும்தான் வரல, மற்ற எல்லாத்தையும் செய்கிறான். தொழுகை முடிஞ்சிட்டு, பேரன் நல்ல பயங்கர சேட்டை செய்கிறானே, எவ்வளோ சேட்டைக்காரனாக இருக்கான், என்ன கடுமையான சேட்டையாக இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே வெக்கமே இல்லாமல் பல்ல காமிச்சிக்கிட்டே என்ன செய்வோம்? பேசுகிறோம். இருக்குதா இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட இன்னைக்கு நம்மளால் நீதமாக நடந்து கொள்ள முடிகிறது இல்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நடந்தால் நீதமாக நடந்து கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீதத்தை எந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, ஃபாத்திமா பில்ஆத்து மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொலை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என் ஈரக்கொலையான ஃபாத்திமா, என் உசுருக்கு உசுரான ஃபாத்திமா, நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய என் ஃபாத்திமா, ஃபாத்திமாவை விட நான் யாரையும் அதிகமாக நேசிக்கல. அப்படியே உயிரையே வச்சிருக்கக்கூடிய என் என்னுடைய மகள் திருடினாள், என் மகள் திருடினால் என் மகளின் கையை வெட்டுவதற்கும் கூட நான் தயங்க மாட்டேன் என்று ஆணித்தரமான நீதத்தை இந்த உலகத்தில் போதித்தவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? அதே நீதத்தோடு சஹாபாக்களை வாழச் சொன்னார்கள். அதே நீதத்தோடு தான் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதனை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழச் சொன்னாங்களே. இன்னைக்கு பாருங்க, ஒரு தப்பு நம்ம வீட்டில் நடந்துருச்சுன்னா அதை அப்படியே மூடி மறைச்சணும்னு நினைக்கிறோம். அதே தப்பு பக்கத்து வீட்லையோ அடுத்த வீட்லையோ நடந்துருச்சுன்னா அதை ஊதி பெருசாக்கணும்னு நினைக்கிறோம். அதே தப்பு நம்மளுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க வீட்டில் நடந்துருச்சுன்னா அதை யாருக்கும் தெரியாம மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். நீதமாக நடக்கிறோமா? அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? பணம் இருக்கவன்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க, பணம் இல்லாதவன்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க, பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க, பொறுப்பில் இல்லாதவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிர்வாகம்ங்கிறது, பள்ளி நிர்வாகம் சொல்கிறவங்க, அந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் மத்தியில் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும். பணபலம் படைத்தவர்கள், பதவி பலம் படைத்தவர்கள் அவர்களுக்கு ஒரு சட்டம் என்றும்,
ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என்றும் நாம் யாருக்கு மத்தியில் பாகுபாடு நாம் காமித்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீதமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வின் அரிஷினுடைய நிழல் கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு அந்த நீதத்தை நம்ம கையாளுறோமா? இல்லவே இல்லை. அதனால் இன்னையிலிருந்து நடந்தா எல்லார்ட்டையும் ஒரே சமமாக நடந்துருங்க. ஒரு ஆள்கிட்ட கோவப்பட்டும், ஒரு ஆள்கிட்ட சால்ரா தட்டியும், ஒரு ஆளுக்கு படிஞ்சு பேசும் ஒரு நாளும் நடக்காதீர்கள். நீதத்தை கையாளுங்கள். நிச்சயம் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ முதல் மனிதர் நீதமாக வாழக்கூடியவர். இரண்டாவது மனிதரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட இதே தலைப்பில் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், வாலிபர்களை குறித்து பயான் பேசியிருந்தோம். ஆனால் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் நம்ம ஊரில் ஏற்படலை. ஒரு சில வாலிபர்கள் தொலை வந்தாங்க, ஒரு சில வாலிபர்கள் போனாங்க இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டாவது மனிதரை குறித்து சொன்னார்கள், ஷாபுன் நஷ்அ ஃபீ இபாதத்துல்லாஹ். யார் தெரியுமா? தன் வாலிபத்தை, தன் வாலிப பருவத்தை ரத்தம் கொதித்து சூழேறி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வீணான செயல்களிலும் ஹராமான காரியங்களிலும் தங்களுடைய வாலிபத்தை போக்காமல் இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் யார் தங்களுடைய வாலிபத்தை கழிக்கின்றார்களோ அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ்வின் அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம வாலிப பிள்ளைகள் நம்ம ஊரில் எப்படி இருக்கோம்? நம்ம ஊருன்னு இல்லை, பொதுவாக எல்லா ஊர்லேயுமே இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க எப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க? தொழுகையின் பக்கம் கவனம் இல்லை, ஹராம செய்கிறோம்ங்கிற பயம் இல்லை, அல்லாஹ் ரசூல் நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார்களே என்கின்ற மன உறுத்தல் இல்லை, நம் தாய் தந்தையர்கள் நம்மளை தானே நம்பி இருக்கிறாங்கிற கவலை இல்லை, எதை பற்றியும் எந்த சிந்தனையும் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன இருக்கு? நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமான முறையில் வாழ்ந்து முடிச்சிடணும். அது ஹராம செஞ்சாலும் சரி, தப்பை பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, வாழ்க்கை சந்தோஷமாக போகணும். அப்படிப்பட்ட ஒரு வாலிப சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கவில்லை. அப்படி வாலிபர்களை இருக்க சொல்லியும் குர்ஆனும் ஹதீஸும் எந்த இமாம்களும் அப்படி சொல்லித்தரவும் இல்லை. வாலிப பருவம் என்பது நம் கையை விட்டு பறிபோய் விட்டது என்று சொன்னால் நம்மால் ஒரு காலமும் அதை நம்மால் எட்டி பிடிக்கவே முடியாது. அத்தகைய அந்த புனிதமான அந்த வாலிப பருவத்தை யார் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் கழிக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ்வின் அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்கள் அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட 3 சஹாபாக்கள் வருகின்றார்கள். 3 சஹாபாக்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத் எப்படி இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத் எப்படி இருந்துச்சு? ஆயிஷா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் முழுக்க நோன்பு வைப்பவர்களாகவும் இரவு முழுக்க தொடக்கூடியவர்களாகவும் பகலிலும் இரவிலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். பகல் முழுக்க நோன்பு வைப்பவர்களாகவும் இரவு முழுக்க தொழக்கூடியவர்களாகவும் பகலிலும் இரவிலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சஹாபாக்களிடத்தில் சொல்றாங்க. வாலிபர்கள் வந்த 3 நபருமே யாரு தான்? இளவட்ட சஹாபாக்கள், வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், திருமணம் ஆகாத சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். எதன் மீது சஹாபாக்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு பாருங்க. உடனே 3 சஹாபியும் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். ஒரு சஹாபி சொல்கின்றார்கள், இனி நான் இரவு முழுக்க தூங்க போவதே கிடையாது. எனக்கு இனிமேல் இல்லை, தூக்கங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது என் வாழ்க்கையில். இரவு முழுக்க இபாதத்து தான் இனிமேல். இன்னொரு சஹாபி சொல்றாங்க, இனி என் வாழ்நாளில் உணவு உண்பது என்று ஒரு செயலே கிடையாது. என் வாழ்நாள் முழுக்க இனி நான் நோன்பு தான் வைக்கப் போகின்றேன்.
இன்னொரு சஹாபி சொன்னாங்க, இனிமேல் என் வாழ்க்கையில் திருமணம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை, நான் துறைவரம் செல்ல போகின்றேன், நான் தனிமையில் இருந்து இறைவனை வணங்கப் போகின்றேன் என்று அந்த 3 சஹாபாக்களும் முடிவெடுத்ததை உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் வெளியே வந்து கேட்டாங்க, தக்கூலு ஹாதா மாக்கதா மாக்கதா, இப்படி முடிவெல்லாம் எடுத்த இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தது நீங்க தானா? ஆமாம் யார் ரசூலா, நாங்கள் தான். ரொம்ப பெருமையோடு அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலா நம்மளை பாராட்ட போகிறாங்க. ஆமாம் யார் ரசூலா, நாங்கள் தான் சொன்னோம், இனிமேல் நான் வந்து தூங்க போகிறது இல்லை, நான் சாப்பிட போகிறது இல்லை, இனிமேல் நான் ஊர் மக்களோட ஒன்றி வாழ்றதே கிடையாது, எங்கேயாவது போய் துறைவரம் இருந்துடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் நாயகமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் இரவிலே கொஞ்சம் நேரம் தூங்கிவிட்டு இரவிலே கொஞ்சம் நேரம் நீங்கள் இபாதத்தை செய்யுங்கள். நோன்பு வைக்கக்கூடிய நீங்கள் ஒரு நோன்பை விட்டு ஒரு நோன்பு வையுங்கள், அல்லது வாரத்தில் 2 நோன்பு வையுங்கள். நீங்கள் திருமணம் முடித்து வியாபாரம் செய்து உங்களுடைய மனைவி மக்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டு இபாதத்தை செய்யுங்கள். ஏன் தெரியுமா, நான் தொழுவேன், இரவு முழுக்க நான் தொழுவேன், பகல் முழுக்க நான் நோன்பு வைப்பேன், கிடைக்கிற நேரமெல்லாம் குர்ஆன் ஓதுவேன். ஏன்னு சொன்னா யுத்இமினி ரப்பி வ யஸ்கீனி ரப்பி, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு உணவு தருகின்றான், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு வானமுகட்டுகின்றான். எனவே என்னை போன்று உங்களால் யாரும் ஆகிவிட முடியாது, எனவே நீங்க அப்படி செய்யாதீங்கன்ட்டு சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் கண்ட்ரோல் பண்றாங்க. இபாதத்தை குறைச்சிக்கங்க, தக்வா இருக்க வேண்டியதுதான், இறையச்சம் இருக்க வேண்டியதுதான், இறை பக்தி இருக்க வேண்டியதுதான், அதுக்கு இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைச்சி போங்க, பொறுமையை நிதானமான முறையில் போகன்ட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த வாலிப சஹாபாக்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமை, தொழுகைக்கு வா வா வான்ட்டு வாரம் ஃபுல்லாக மைக்கில் கத்தி, வாரத்தில் 2 நாள் தெருவில் இறங்கி கத்தி, வாரத்தில் 1 நாள் பெண்கள் பையன் வச்சு கத்தி எல்லாம் செஞ்சு வெத்தலை பாக்கு மட்டும்தான் வச்சு இன்னும் கூப்பிடலை. அப்படி தானே இருக்குது, வெத்தலை பாக்கு மட்டும்தான் வச்சு 5 நேரம் தொழுவு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. வாலிபர்கள் கொஞ்சமாவது மாறுவதற்கு முயற்சி எடுங்க. முயற்சித்தால் முடியாது என்று ஒன்று இல்லவே இல்லை. வேலைக்கு போகிற நேரத்தில் போயிருங்க, வந்து தொழுகையை முடிஞ்சால் கலா செஞ்சு தொழுதுருங்க. வேலை இல்லாத நேரங்களில் ஊரில் இருக்கக்கூடிய நேரத்தில் தயவு செய்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். அப்போ 2வது மனிதர் தன் வாலிபத்தை வணக்க வழிபாடுகளில் கழித்தவர். 3வது மனிதரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வர்ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். 3வது அல்லாஹ்வின் அர்ஷ நிழலை பெறக்கூடிய 3வது மனிதர், வர்ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதர் அவருடைய மனது எப்போதுமே பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் ரீதியாக இல்லை, மன ரீதியாக பள்ளிவாசலுடைய தொடர்பிலேயே, பள்ளிவாசலுடைய எண்ணத்திலேயே அவருடைய உள்ளம் இருந்து கொண்டிருக்கும். அந்த மனிதருக்கு அல்லாஹ்வினுடைய அர்ஷ நிழல் கிடைக்கிறது. இன்றைக்கு மனமுகந்து, மன விருப்பப்பட்டு, மன சந்தோஷத்தோடு, மன உற்சாகத்தோடு, மன ஆர்வத்தோடு இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வரமா? நம்ம வரமா? பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பில் இருக்கணும்னா எப்படி? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பள்ளிவாசலோடு உங்களுடைய உள்ளம் தொடர்பில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா நம்ம மனசு சொல்லணும், பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம மனசு சொல்லணும், பள்ளிவாசலில் போய் அல்லாஹ்ட்ட 2 ரக்காத் தொழுது நம்ம ஹாஜத்துகளை கேட்போம். ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம உள்ளம் சொல்லணும், பள்ளிவாசலில் போய் அல்லாஹ்ட்ட தௌபா செய்து விடணும் அப்படின்ட்டு நம்ம மனசு சொல்லணும். பள்ளிவாசலோடு ஒரு தொடர்புலையே யாருடைய உள்ளம் இருக்கிறதோ அவருக்கு அர்ஷ் நிழல் கிடைக்கும். அது மாதிரி பாருங்கள், ஒரு மகரிப் தொழுகை முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்குன்னா, இந்த டீ குடிக்கிற வேலை, சாயா குடிக்கிற வேலை, கடைக்கு போகிறது, பஜாருக்கு போகிறது, அது இது எல்லாத்தையும் இந்த 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு இஷாவை பள்ளிவாசலில் போய் தொழணும். அப்படிதானே? நம்ம மனசு அப்படி இருக்கா? நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கா? போவோம், பொறுமையாக போய் தொழுவோம். இல்லைன்னு சொன்னால் வீட்டில் போய் தொழுதுக்கலாம். தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் பொறுமையான முறையில் போய் என்ன செஞ்சுக்கலாம்? தொழுதுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய எண்ணமும், நம்மளுடைய சிந்தனையும் என்ன செய்யுது? பள்ளிவாசலுடைய தொடர்பே இல்லை.
ஏதோ பாங்க சொல்லியாச்சு, பேருக்கு வாரம் போகிறோம், தொழுகிறோன்ட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இணைத்திருக்குரியவர்களே, அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷினுடைய நிழலை கொடுக்குறான். நேரம் ரொம்ப ஆயிடுச்சு இல்லையா? அதனால் அடுத்தடுத்த விஷயங்களை கொஞ்சம் வேகமாகவே சொல்லி கொண்டு போகின்றேன். முடிந்தால் அடுத்த வாரம் இதை நாம் விளக்கி சொல்வதற்கு முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது மனிதரை குறித்து சொன்னார்கள். வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலா ذلك வதஃபர்ரகா அலைஹி. 4வது மனிதர் யார் தெரியுமா? 2 மனிதர்கள், அவர்கள் நேசித்தால் அல்லாஹ்விற்காக அவர்கள் நேசித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்விற்காகவே ஒன்று சேர்வார்கள். அவர்கள் பிரிந்து போனாலும் அல்லாஹ்விற்காகவே பிரிந்து போவார்களே, அத்தகைய மனிதருக்கு அல்லாஹ்வின் அரிஷின் நிழல் கிடைக்கிறது. இன்னைக்கு இந்த ஜும்மா பள்ளியாசலில் உட்கார்ந்துருக்கிற யாரையாவது ஒரு ஆளை பார்த்து, நான் உட்பட ஒரு ஆளை பார்த்து, ஏங்க நான் உங்களை அல்லாஹ்க்காண்டி நேசிக்கிறேங்க, உங்களை அல்லாஹ்க்காண்டி உங்களோட சேர்றேங்க, யாரையாவது ஒரு ஆளை பார்த்து சொல்ல முடியுமா? அந்த இபாதத்தை அல்லாஹ்க்காக நேசிக்கக்கூடிய அந்த உள்ளம் நம்மள்கிட்ட இருக்க. அல்லாஹ்க்காக நேசிக்கனா என்னது? அவர்கிட்ட பணம் இல்லை, பதவி இல்லை, ஆள் ரொம்ப அறிவாக பேசுகிறவரும் கிடையாது, ஊருக்குள்ளே ஒரு பெரிய சண்டியருங்கிற பேரும் இல்லை, ஆள் ரொம்ப அப்பாவியான ஆள். ஆனால் 5 நேரமும் தொழுதுகிட்டு, யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் வாழ்ந்துக்கிட்டு, யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாமல் இருந்துக்கிட்டு, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். அவரை வச்சு உலகத்தில் நமக்கு 5 நயா பைசா பிரயோஜனமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்றைக்கி நம்மளுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்து கொள்வோமா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம நேசிப்போமா? நேசிக்க முடியுமா? அப்படி ஒரு நண்பர் நமக்கு இருந்தால் அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏமாளி, கோமாளி, இந்த காலத்தில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இப்படியெல்லாம் வாழ்ந்தால் முடியுமா? சாத்தியப்படுமா? ஏளனம் பேசுவோம், அல்லாஹ்க்காக நேசிக்க மாட்டோம். ஏளனமாக பேசி என்ன செஞ்சிருவோம்? அவரை துரத்தி விட்டுருவோம். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 மனிதர்கள் அவர்கள் நேசித்தால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேருவாங்க. பிரிஞ்சு போனாலும் என்ன செய்வாங்க? அல்லாஹ்க்காக வேண்டி பிரிஞ்சு போவாங்க. அப்போ இன்றைக்கி நட்புங்கிறது பாருங்கள், எல்லாம் கெடுக்கக்கூடிய நட்பாக தான் இருக்குது. ஒரு நல்ல விஷயத்துக்கு 4 நண்பர்களை ஒன்று சேர்த்துட்டு நம்மளால் வந்துட முடியுதா? பள்ளிவாசலில் ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்குங்க, ஒரு 4 வாலிபர்களை கூட்டு வாப்பான்னு சொன்னால் யார்கிட்ட சொன்னோம்? அவன் தனியாக தான் வாரான். இப்போ என்ன, ஒரு 2 பேரை கூட்டு வான்னு சொன்னோமா, என்ன ஆச்சு? இல்லை சத்து, அவனுக்கு அங்கே வேலை இருக்குன்ட்டான், இங்கே வேலை இருக்குன்ட்டான், அப்படின்ட்டான் இப்படின்ட்டான், வர முடியாதுன்னு சொல்லிட்டான், அதனால் என்னால் கூப்பிட்டு வர முடியல. சொல்கிறீங்களா இல்லையா? நம்ம பள்ளியிலே அது நடந்திருக்கா இல்லையா? இதே ஒரு கெடுதலுக்கு ஒன்று சேருதுன்னா பாருங்கள், ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒன்று சேருதுன்னா பாருங்கள், ஒரு திரையரங்கில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கு போகணுன்னு சொல்லி பாருங்கள், எல்லா நண்பனும் கடன் வாங்கிட்டா அது என்ன செஞ்சிடறான்? ஒன்றா சேர்ந்து நல்ல பைக் எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டு அப்படி போகிற வழியில் சாப்பிட்டு அப்படி போவோம்பான்ட்டு என்ன செஞ்சிடறோம்? ஒன்று சேர்ந்துடுறோம். அப்போ அல்லாஹ்வுக்காக ஒன்று சேரக்கூடிய அந்த நண்பர்களை, அல்லாஹ்விற்காக பிரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷினுடைய நிழலை கொடுக்குறான்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நட்பு பிரியறதும் அல்லாஹ்க்காண்டி பிரியறதே இல்லை. ஒரு நட்பு பிரியணுமா, ஒரு ஆளை பிடிக்கலையா, அவனுக்கு ஒரு 5000 ரூபா கடன் கொடு, ஒரு 5000 ரூபா கடன் கொடு. அந்த கொடுத்த 5000 ரூபா ஒரு 10 நாள் கழிச்சு கேட்டு பாரு, ஆட்டோமேட்டிக்காக நட்பு பிரிஞ்சு போயிடும். ஒரு அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிடிக்கலையா, இந்தாப்பா ஒரு 10,000 ரூபா கடனாக வச்சுக்க, ஒரு மாதம் கழிச்சு அதை கேட்டு பாருங்க, அந்த அண்ணன் தம்பி உறவே போயிடும். ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா புள்ள தகப்பனுங்கிற உறவே முறிஞ்சு போயிடும். ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம்னு கணவன் மனைவிங்கிற நட்பு, கணவன் மனைவிங்கிற உறவே என்ன செஞ்சு போயிடும்? இல்லாமல் போயிடும். அப்போ இன்னைக்கு சேர்றதும் அல்லாஹ்க்காண்டி நம்ம சேர்றது இல்லை, பிரியறதும் அல்லாஹ்க்காண்டி பிரியறது இல்லை. எல்லாம் உலக ஆதாயம் தான். ஒரு நண்பனை வச்சு ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேவை முடிகிற வரையும் அவன் நம்மளுடைய நண்பனாக இருப்பான். அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னா அவன் நம்மளுடைய எதிரியா மாறிடுறான் இன்னைக்கு இல்லையா? அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சேர்ந்து அல்லாஹ்க்காண்டி சேரு, பிரிஞ்சாலும் அல்லாஹ்க்காண்டி பிரி, ஒருவனை நேசிச்சாலும் அல்லாஹ்க்காண்டி நேசி, ஒருவனை வெறுத்தாலும் அல்லாஹ்க்காண்டி வெறுத்து. அப்படிப்பட்ட ஒரு உயரிய பண்பு இருப்பவங்களுக்கு அல்லாஹ் அரிஷினுடைய நிழலை கொடுக்கிறான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எத்தனாவது ஆள் பை? 5வது ஆளா? ஆமா, 5வது ஆள். வர்ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات மன்ஸபின் வ ஜமாலின்
ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழலை பெறக்கூடிய 5வது மனிதர் யார் தெரியுமா? அழகான ஒரு பெண், அழகு நிறைந்த ஒரு பெண், குடும்பத்தால் உயர்ந்த ஒரு பெண், பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தவறான செயலை செய்வதற்கு ஒரு ஆணை அழைக்கும் போது இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லி அந்த தவறுல இருந்து யார் ஒதுங்கி போறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அப்படியே ஆண்களை அழைத்தார்கள். இன்றைக்கு பல விளம்பரங்களின் மூலமாக, மொபைல் போன் பார்த்து கொண்டிருக்கும் போது பல விளம்பரங்களின் மூலமாக, பல லிங்கின் மூலமாக இன்றைக்கு ஹராமான செயலை செய்வதற்கு இன்றைக்கு அழைப்பு வந்துகிட்டே இருக்குது. அதை எத்தனையோ ஆண்கள் கிளிக் பண்ணி உள்ள போய் ஹராமையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இருக்கா இல்லையா? ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தள்ளி விடுறோன்னு சொன்னால் அதில் ஒரு விளம்பரம் வருது. ஹராமான ஒரு இதுக்கு, ஹராமான ஒரு வீடியோ காலுக்கு, ஹராமான ஒரு கால் பண்ணி பேசுறதுக்கு 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு சொல்லி என்ன செய்து ஒரு விளம்பரம் வருது. அதை பார்த்து உள்ளே போய் ஹராம செய்யக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எத்தனை நபர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, ஒரு அழகான பெண் உன்னை அழைத்தால் நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லி யார் அந்த தப்புல இருந்து விலகி போறானோ அவனுக்கு அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழல் கிடைக்கிறது. அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் இல்லையா? 6வது ஆள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 6வது ஆள் யாருன்னா, وَرَجُلٌ تَصَدَّقَ بِصَدَقَةٍ فَأَخْفَاهَا حَتَّى لَا تَعْلَمَ شِمَالُهُ مَا تُنْفِقُ بِيَمِينُهُ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. 6வது ஆள் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வின் அரிஷின் நிழலை பெறக்கூடிய 6வது ஆள் யாருன்னு சொன்னா, தான் கொடுக்கக்கூடிய தர்மம், தான் கொடுக்கக்கூடிய பணம், தான் கொடுக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டுமே நாடி கொடுப்பார். எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் பொருத்தத்தை அவர் நாடுவார் தெரியுமா? லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு பியமீனுஹு. அவர் வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கே தெரியாது. வலது கையால் அவர் கொடுக்கிறது இடது கைக்கே தெரியாம ஒரு ஆள் தர்மம் கொடுப்பார் பாருங்க. அப்படி தர்மம் கொடுக்கக்கூடியவரை, அப்படி பொது சேவைக்கு உதவக்கூடியவருக்கு அல்லாஹ்வினுடைய அரிஷின் நிழல் கிடைக்கும். நீங்க நம்ம அப்படி தர்மம் கொடுக்கிறோமா? சமீப காலங்களில் மதரசாவுக்கு, பள்ளிவாசலுக்கு நம்ம உதவி தேட போகும்போதும் சரி, நம்மள்கிட்ட ஆட்கள் உதவி தேட வரும்போதும் நம்ம நடந்து கொண்ட நடைமுறைகள் என்னங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய ஹாஜியார் ஒருத்தர் தர்மம் கொடுக்காருன்னு வைங்க, நோட்டீஸ் போர்டில் அசத்து இன்ஷியல் மாறிடக்கூடாது, சித்து இன்ஷியல் மாறிடக்கூடாது. நம்ம கடையை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, நம்மளை பற்றி ஒரு 4 நிமிஷம் பேசுங்க, நம்ம கடைக்கு எல்லாரும் வந்து ஆதரவு தரா மாதிரி 4 விஷயங்களை சொல்லுங்க. இன்னைக்கு தர்மத்தை பெரும் பெரும் செல்வந்தர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுதான் சொல்றாங்க, தர்மம் கொடுத்தா அவர் கொடுக்குற வலது கைக்குள்ள கொடுத்தா இடது கைக்கு கூட தெரியாம அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி கோடி ரூபானாலும் சரி, லட்சம் ரூபானாலும் சரி அல்லாஹ்க்காண்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. இது பெரிய பணக்காரங்க இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு நடுத்தரமான ஒரு ஆட்கள், நம்மளை மாதிரி வச்சுப்போமே, நம்மளை மாதிரி நடுத்தரமான ஒரு ஆட்கள் தர்மம் கொடுக்குறாங்க. எவ்வளோங்க? பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு ஜெத்து 500 ரூபா போட்டுக்குங்க ஜெத்து, அல்ல ஒரு 1000 ரூபா போட்டுக்குங்க ஜெத்து. சரிங்க 1000 ரூபா. பேர் சொல்லுங்க. ஜெத்து என் பேர் வந்து அப்துல்லா, என் பேரை போட்டுருங்க. எங்கள் வாப்பா பேர் அப்துல் காதர், அவர் பேரையும் போட்டுருங்க. என் முகம் பேர் அப்துல் ரஹ்மான், அவன் பேரையும் போட்டுருங்க. விட்டா அவள் பெத்தாப்பா பேர், அவள் பேர பேரில் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க போல, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க போல. அப்போ இன்னைக்கு பாருங்க, தர்மம்ங்கிறது பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு 5000 10,000 கொடுத்துட்டோம்னு சொன்னால் பள்ளியாசை கட்டி திறப்பு விழா நடக்கும் போது அந்த உதவி வழங்கியவர்களுடைய பேர் பட்டியலில் என் பேரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தர்மம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ கொடுப்பது 1 ரூபாவாக இருந்தாலும் சரி, 1 லட்சமா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, நீ கொடுக்கறத அல்லாஹ்க்காண்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு.
அதில் எந்த விளம்பரத்தையும் தேடாது. அப்படி நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய அரசு நிழல் கண்டிப்பாக கிடைக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து 7வது மனிதரை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். வர்ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. சுப்ஹானல்லாஹ். இந்த 7வது தன்மை நம்மள்ட்ட கண்டிப்பாக இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதர் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்வதின் மூலமாக அவருடைய கண்கள் நனைந்து விடும். அல்லாஹ் திக்ரு செஞ்சு என்ன செய்கிறது, அவருடைய உள்ளம் உருகி மனம் உருகி அல்லாஹ் தந்த நியாமத்துகளை எல்லாம் நினைத்து அவருடைய கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்து விடுமே. அத்தகைய தனிமையில் திக்ர் செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வின் அரிசி நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்களே. அப்போ இந்த 7 தன்மைகளும் 7 பண்புகளும் 7 குணங்களும் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அரிசி நிழல் என்பது நிச்சயமாக நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதோடு உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.